ஹலோ காய்ஸ், ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நெக்ஸ்ட் லெவல் கேமிங் உலகம். அதாங்க நம்மளுடைய மிஸ்டர் இசட்டிஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராணியை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிராணியில் நாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோர் எஸ்கேப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிராணியில் நிறையா பேர் சொல்கிறீங்க, ப்ரோ நார்மல் மோடுக்கு ப்ரோ, நார்மல் மோடில் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி நார்மல் மோடில் போய் விளையாட போகிறோம். கேள்வி என்ன பண்ண போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நார்மல் மோடில் தான் விளையாடுறேன். ஓகே காய்ஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ டே 1 ஸ்டார்ட் ஆகிரும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் டே 1 ஸ்டார்ட் ஆகிரும். டே 1 ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளேக்கு. ஸோ இப்போது கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 1. ஓகே, ஸோ டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம இப்போ டேரெக்டாக இப்போ போய் இந்த கேள்வியை நம்ம இப்போ எப்படி டிஸ்ட்ராக்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி கார் எஸ்கேப் தான் நம்ம செம்மையாக பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி டோர் எஸ்கேப்பை பண்ணி விட்ற வேண்டியதான். அதுக்கப்புறமா சீவர் எஸ்கேப் எப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன கேம் பிளேனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. என்ன மக்களே, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் ஏய் என்னங்க இது? ஏங்க இங்கேருந்து அது எப்படிங்க வந்துச்சு? ஏங்க ஐயோ டேய், என்னடா இந்த வேகத்தில் வருது? போச்சு போ, இருங்க. அது ஏங்க அது என்னங்க இது? பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக வாய் வேற கொழுது. சரி ஓகே, போவோம். இந்த கேள்வி வந்துடக்கூடாது நடுவில். ஐயோ போச்சே. டே 1லயே முடிக்கலான்னு இருந்தேன்டா. டே 1லயே முடிக்கலான்டா இருந்தேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? வர போங்கடா. ஸோ ஓகே, இப்போ டே 2ல் தான் நம்ம இப்போ பண்ணி ஆகணும் போல இருக்க, வேறு வழி இல்லை. ஸோ காய்ஸ், ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் எனக்கு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாம் நீங்கள் பண்ணாதான் நான் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவை என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஆனால் தயவுசெய்து பண்ணி விட்ருங்க. லக்கிலி நான் ஒரே ஒரு டோரை ஓப்பன் பண்ண பார்த்தா உள்ளே ஷாட்கன்னோடைய ஒரு பாட்டு நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம அப்போ அப்படியே கீழே நம்ம அப்படியே போவோம். எதுக்காக ப்ரோ நீ இவ்வளோ மெதுவாக போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நான் இப்போ மெதுவாக போகிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? இந்த கேள்வி நம்மளை மண்டையிலேயே தட்டி விட்டுரும். அதனால தான் நான் பார்த்து பொறுமையாக பத்திரமா போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இதையும் எடுத்துப்போம். இதுவும் ஷாட்கனுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் தான். உங்களுக்கு போன வீடியோலேயே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே காய்ஸ், ஸோ மறக்காமல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க மக்களே. நீங்கள் நிறையா பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப தப்பு மக்களே, ரொம்ப ரொம்ப தப்பு. மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. என்னை பார்த்தா பாவமாக இல்லை? தயவு செஞ்சு ஒரு லைக்கு தானே நான் கேட்குறேன். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு தானே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் ஏன் மக்களே இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கமாக நம்ம அப்படியே வருவோம். என்னங்க இது? ஞாபகம் வந்துச்சுங்க. இப்போ இந்த கேள்வியை நம்ம இப்போ அப்படியே வர வச்சுருவோம். இருங்களேன், என்ன பண்ண போகிறேங்கிறத மட்டும் பார்த்துனே இருங்க. இன்றைக்கி இந்த கேள்விக்கு இருக்குது பாருங்க. இன்றைக்கி இந்த கேள்விக்கு இருக்குது. வா 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 வாடி வாடி வாடி, ஏய் வா வா வா. இன்னைக்கு இந்த சைடு வந்த உடனே நம்ம அப்படியே நம்ம அப்படியே ஓடிடணும். குடிடா. நீ உனக்கு எப்படி இப்படி எல்லாம் தெரியும்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பண்ணேன் அப்படின்னா ஏர்பாட்ஸ் போட்டுக்க. ஐயோ டே தக்கதுடா. எப்போ எங்க ஒரு செகண்ட் இந்த கேள்வி வந்துருச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். பக்கத்தில் பக்கத்தில் நின்றுச்சு. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு வேணா பார்த்துக்கோங்க மக்களே. இந்த ரிஸ்கெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனில் உங்களோட பொன்னான கைகளால் அந்த லைக் பட்டனில் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி மக்களே, ஐ வில் பி ஹாப்பி. ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே இப்போ கீழே போவோம். போயிட்டு
ஷார்ட் கன்னோட 3வது பார்ட் இருக்குது. ஷார்ட் கன் இப்போ ரெடி ஆயிடுச்சுல. இப்போ அந்த கேவிக்கு இருக்குது பாருங்கள், இன்னைக்கு அந்த கேவிக்கு இருக்குது பாருங்கள் சிவராத்திரி. இன்னைக்கு வாடியே வா, உனக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன் பாரு. இன்னைக்கு இந்த இசட்டிஜியோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே. என்னோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கேவியை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கேவியை நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸையும் எந்த ஒரு இதுவும் என்னால் போட முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் உங்களோட பொண்ணான கைகளால் நீங்கள் போட்டு விட்ருங்க. ஓகேவா? என்னங்க இப்போ நல்ல வேலை. இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன தெரியுமாங்க தேடணும், இந்த டோருக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் நம்ம இப்போ தேடணுங்க. எங்கே இருக்குங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. இங்கே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இருங்க, இங்கே எங்கேயாவது இருக்கணுமே. இங்கே எங்கேயாவது இருந்தால் தானேங்க அது கரெக்டாக இருக்கும். இருங்க, நான் இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ரூமில் ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல ஆமோ வேணால் இருக்குது. ஒரே ஒரு ஆமோ வேணால் எடுத்துக்கலாம். இருங்க, ஆமோ எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இங்கே எங்கேயாவது முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் என்ன கொடுங்கடா. கட்டிங் பிளேயர் இருக்குங்க. ஆமாங்க, கட்டிங் பிளேயர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து கட்டிங் பிளேயரை வச்சு யாரும் அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணணும். அதனால் நமக்கு இந்த கட்டிங் பிளேயர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து கட்டிங் பிளேயரை தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறமா கிராண்டிக்கிட்ட அடி வாங்கினீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன மேகேஜ் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே மேலே நம்ம அப்படியே போகலாம். போயிட்டு இந்த கேவியை வந்து நம்ம கொஞ்சம் வம்புழுக்க வேண்டியது மக்களே. இந்த கேவியை நான் என்ன வம்புழுக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ போயிட்டு இப்படிக்கா நம்ம அப்படியே போவோம். ஆஹா, சவுண்டு வேறு கேட்டுருச்சு. இந்த கேவி வருமே. சரி வந்தா என்ன, நாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கி வச்சுருக்கோம். பொட்டுன்னு சுட்டுட்டு போய்கினே இருப்போம். இருங்க வரட்டும். இப்போ சாரி கைஸ், ஒரு சின்ன ஃபோன் கால், அதனால தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கேவியை நம்ம இப்போ வந்து சுடுறதுக்காக நம்ம இப்போ ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேவி வந்து ரீஸ்பான் ஆயிரும். ஸோ ஓகே, இருங்க, நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். ஏய் கேவி, வா 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 சாகருக்கு தயாராகிறீ. ஐயோ ஏங்க சுட்டு இருப்பாங்க. ஐயோ ஏங்க சுட்டு இருப்பேங்க. ஒரு செகண்டில் அந்த கேவியை காலி பண்ணியிருப்பேங்க. ஐயையோ, ஏண்டா இந்த மாதிரிலாம் நடக்குதோ. சரி ஓகே, டே 3லையாவது நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ தப்பிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா டே 4 டே 5லாம் போச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கமாக போயிருந்தா. டே 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 டேய் டேய் கொஞ்சம் சீக்கிரமாக கேம் பிளே முடிக்கணும்டா. ஸோ ஓகே, இப்போ சீக்கிரமாக இந்த மேட்ச்சை முடிச்சிடுவோம். ஓகே, நான் இந்த மேட்ச்சை நான் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கீழே தாங்க இருக்குது. என்னடா நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் எனக்கு ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபு மட்டும் பண்ணி மட்டும் விட்டுட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய நாள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் இல்லையா. என்னை பார்த்தா பாவமாக இல்லை, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி மட்டும் விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் போகிறோம் பொங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேவி இப்போ வந்த உடனே அதை ஒரே அடியாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுடணும். இருங்க, இப்போ இந்த கேவிக்கார நான் இப்போ வந்து வெயிட்டிங் மக்களே. என்னென்ன ஆட்டம் ஆடுது. ஒரு டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த கேவி விட மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து என்னை நீ வந்து பார்த்தா அடிக்கணும்னு நீ ஏங்க இது செய்யணும். ஒரு கிரிமினலாக இருக்குங்க, பார்த்தீங்களா? கிரிமினல் கேள்விங்க, திருட்டு கேள்வி. ஏங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நிற்கிறேன், இது இங்கிட்டு வந்து நின்றுங்கன்னு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு பின்னாடியிலேருந்து வருதுங்க. ஏங்க ஒரு புத்திசாலியான கேள்விறாங்க. இதுக்கிட்ட நம்ம ஒரு தள்ளிதாக்க இருக்கிறோம். திடீர்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து இல்லை அவுட் ஆனதுக்கு அம்மா இல்லை திடீர்னு ஏஞ்சி இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி டொமால் வந்து அடிச்சிடும் நம்மளை. ஆனால் நம்ம இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே தள்ளி இருக்கணும் மக்களே, ரொம்பவே தள்ளி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன மேகேஜ் பண்ண போகிறோம். நம்ம வந்து டேய் இதுக்குள்ளே முக்கியமான ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்க. என்ன பொருளை கொடுத்து விட்ருக்குறானுங்க பாருங்களேன் மக்களே. என்ன பொருள் இது? ரெஸ்டி பேலாக்கியை கொடுத்து விட்ருக்குறானுங்க. என்ன டேய், நான் என்ன இப்போ சீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன்.
லூசு பசங்களா. ஸோ ஓகே இருங்க, இப்போ தேடி பார்க்குறேன். இங்கே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே அந்த சீவர் எஸ்கேப் போகிறதுக்கான அந்த வழி இருக்குது. இங்கே புக்கு இருக்குங்க, புக்கு இருக்குது. இந்த புக்கை நம்ம அப்படியே கையில் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு நீங்களும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி மக்களே. இப்போ நான் என்னமா பண்ண போகிறேன், இதோ இங்கேயே தான் ஆமோவும் இருக்குது சரியா. இப்போ நம்ம என்ன கைஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கேவி வர வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான கிரிமினலாக இருக்குங்க. ஈஸி மோடில் போனால் நம்ம போகிற வழியில் தானாக வந்துடுது. நார்மல் மோடு ஆடு மோடுலாம் போனோம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு கிரிமினல் வேலையை காட்டுது. சரியான கிரிமினல்ங்கிறது சரியான கிரிமினல். ஓகே இருங்க, இப்போ கேவி ஏய் ஏங்க நடுவில் வந்து வீடியோ ரெக்கார்டரை நான் ஆஃப் பண்ணி விட்டேங்க. ஐயோ என்ன பண்ணுறது தெரியல. டேய் நடுவில் யார் ஆடெல்லாம் போட்டு விடுறது, ஆடை கேன்சல் பண்ண இந்த கேம்லாம் விளையாட முடியாது. ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மட்டும்தான் நான் மழை போல் நம்பியிருக்கேன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த துப்பாக்கியில் நம்ம திரும்பியும் நம்ம ஆமோ நம்ம செட் பண்ண வேண்டியதுதான். டே 4லேயாவது நம்ம எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஆகணும் மக்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டே 4ல் நம்ம எப்போ தப்பிச்சு ஆகணும். வா 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 சாவடி கேள்வி. டே 4 வரைக்கும் என்ன வர வச்சிட்டா துட்டு கேள்வி, கிரிமினல் கேள்வி. இது இனிமேல் இதோட பேர் என்ன தெரியுமாங்க, கிரிமினல் கேள்வின்னு வச்சிடலாங்க. கிரிமினல் தரமாகவே இருக்குதுங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமோ தான். சாரி, ஐயோ வாய் விடக்கூடாது. அது என்னங்க இது, பேலாக்கி இருக்குது. கோடு கண்டுபிடிச்சிட்டோங்க. ஓகே இப்போ கோடு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேட்டர்ன் லாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இந்த கோடு. அதனால் நம்ம இந்த கோடை நம்ம இப்போ எடுத்தாச்சு. பேட்லாக்கி அங்கேயே தான் இருக்குது, அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த கேவி எப்பயா இருந்தாலும் வருவாங்க எனக்கு. நான் தான் சொன்னேன்லங்க, இப்போ ஈஸி மோடில் நம்ம இப்போ போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம போகிற பாதையில் அப்படியே வந்துடுறா. ஆடு மோடு வேறு ஏதாவது ஒரு மோடுக்கெலாம் நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துடுறா. அதுக்காக நான் ஆடு மோடெல்லாம் நான் இப்போதைக்கு நான் போட போகிறது இல்லை. முதல்ல கிராணி 1 வந்து ஃபுல்லாக நான் எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா நான் ஆடு மோடை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நான் போடுறேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். லைக் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப தவறு காய்ஸ், ரொம்ப ரொம்ப தவறு காய்ஸ். ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான் அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கைஸ். நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து எதிராக நம்ம மாறிடக்கூடாது. டேய் நீ யாரா எல்லாம் சொல்லிடுங்க யுவர் கண்ட்ரி ஃபுட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஒரு யூடியூபர் தானே. ஒரு யூடியூபரோட மனுஷன் இன்னொரு ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும். அதனால தான் சொன்னேன். தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரெஞ்சு டேய் ஏண்டா ஃப்ரெண்ட்ஸை வச்சு நானும் ஏங்க பார்த்தீங்களா, நானா சொன்னேன்ல ஈஸ் அ பக்கா கிரிமினல் கிழவி. நானா சொன்னேன்ல ஷீஸ் அ பக்கா. உங்களுக்கே தெரியும் பக்கான்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த நேரத்தில் வந்து பண்ணி அப்படின்னு நிறுத்துறேன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ நம்ம என்ன தெரியுமா கேஸ் பண்ண போகிறோம். இதோ இங்கே வந்து இந்த புக் ஷெல்ஃபை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புக் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து வைக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதே என்னடாச்சு, நகருடா டேய் நகருங்கடா டேய். ஐயோ ஏங்க ஜாய்ஸ்டிக் வேறு ஒர்க் வேறு ஆகலைங்க. டேய் சீக்கிரமா நகரு சீக்கிரமா. ஐயோ டேய் கொஞ்சம் எப்பா நல்ல வேலைங்க கொஞ்சம் திருப்பினேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பிக்கினே தான் இருந்தேன். ஜாய்ஸ்டிக் வரமாட்டேங்கிறேன்னு எப்படியோ வந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஆர்டரை திரிக்க விடுங்க. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஏஞ்சனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
முன்னாடி வீடியோலேயே நான் அதை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். இந்த ஏஞ்சல் நிலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஞ்சல் நிலாவை நம்ம இப்போ வந்து வர வைக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஞ்சல் நிலா வர்றதுக்கு டைம் ஆகுமோ? என்னடா ஆச்சு? ஏங்க டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்டு போட்டுட்டு வேணால் வரலாம். வந்துருச்சா? எங்கெங்க வருது இது? ஸோ இருங்க, நம்ம கொஞ்சம் இப்படியே வீட்டை நம்ம அப்படியே சுற்றிக்கின்னு வருவோம். இந்த ஏஞ்சல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஏந்திரிக்கும் போல இருக்குது. ஒரு ரவுண்டு சுற்றினோட வந்துருச்சு பாருங்கள் சாவு. இன்னொரு ரவுண்டு எங்களை போட்டு அடித்து டே 5லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை இது பண்ணி விட்றதுக்கு. நடக்காது. என்கிட்ட அதுவும் நடக்கவே நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தா உள் பவர் ஜாஸ்தி, புரியுதா? ஓகே கைஸ், ஸோ ரொம்ப பேசிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருக்கோங்க. வந்துருச்சு பாருங்க இந்த தாய் கிழவியை பெற்றெடுத்த இந்த தாய் கிழவி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோ இங்கே இந்த ஏஞ்சல் நிலா வருதா, அதுக்கிட்டேருந்து நம்ம இப்போ ஸ்பைடர் கீயை வந்து வாங்கணும். ஸ்பைடர் கீ டக்குன்னு கொடு. கக்கிருச்சு. ஓகே. ஐயோ ஏங்க நான் பாட்டு சுட்டுட்டேனே. ஐயோ ஏங்க இது பக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன் பக்குங்க. ஐயோ டேய், நார்மல் போர்டு இல்லையாடா எனக்கு இந்த மாதிரிலாம் சங்கு விடுவீங்க. டேய். ஓகே, இப்போ அப்படியே உள்ளே போவோம். எல்லாம் நடக்க போகுதோ உள்ளே வேற அந்த ஏஜென்ட் எல்லாம் வேலை இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை கிராணி கேம் பிளே ஆடியிருக்கேன். எனக்குலாம் ஈஸியாக சாரி எனக்கு என்ன கஷ்டமா? ஈஸியாங்கிறதுக்கு என்னென்னமோ பேசுகிறேன். அதாங்க நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். ஒரு சில மணி நேரங்கள் வந்து இல்லை, இந்த கேள்வியை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருமா, அப்போ வந்து இல்லைங்க ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம இந்த கேள்விக்கிட்ட நம்ம இப்போ தப்பிச்சாச்சு. எங்கே போகுது? ஓஹோ மேடம், அப்படி ஒரு பிளானை போடுறீங்களோ? நான் இங்கிட்டு வந்தேன்னா அது அங்கிட்டு ஓடிடுது, நான் அங்கிட்டு வந்தேன்னா இது இங்கிட்டு ஓடிடுது. அதுவே அங்கிட்டு ஏதோ ஒன்று தட்டி விட்டுருச்சுங்க. அதனால தான் அது அங்கிட்டு ஓடுது. பார்த்தீங்களா நீங்கள்? அது அந்த சைடாக ஓடிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதனால தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேறு என்ன பண்ண போகிறோம், இந்த ஏஞ்சல் நிலாவை நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய இது. ஆனால் அதெல்லாம் ஓகே, அந்த சீட்டில் வந்து 1ஆம் நம்பர் பாக்ஸு 2ஆம் நம்பர் பாக்ஸுன்னு போட்டிருப்பாங்களே, நம்ம அந்த சீட்டை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே. சரி ஓகே, ஒரு குறுக்குதாமேக்குள்ள நம்ம தொடர்ந்து வருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய துணையோட, அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை இது பண்ணி விட்டுடலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் வந்து நம்ம இனிமேலேருந்து ரெகுலர் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். கூடிய சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியிலலாம் கேம் பிளே வீடியோலாம் நம்ம போட போகிறோம். நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது அப்கமிங்கில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன கைஸ் பண்ணணும், உடனே ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் தானே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து வீடியோவை நான் கட் பண்ணி போட வேண்டிய சுச்சுவேஷன். ஏங்க இந்த கிராணியே அகோரம், இந்த ஏஞ்சலினா அதை விட அகோரமாச்சே. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரியல. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அவுத்து விட்டோம்னா பேட்லாக்கி போடு வேற லெவல் பேட்லாக்கி கிடைத்து விட்டது. ஓகே, இப்போ பேட்லாக்கி நமக்கு இப்போ கிடச்சிச்சா. இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மாதிரி தான். இதோ மேலே நம்ம இப்போ போகணும். மேலே போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் எனக்கு துணை, மறக்காமல் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்.
ஒன்றா நம்பரா 2ஆம் நம்பரா 2ஆம் நம்பரா 1ஆம் நம்பரா டிங் 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 அப். என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே நடந்துக்கின்னு இருக்கு. ஏங்க என்னங்க இது இப்படி ஒரு சதி வேலையாக இருக்கே. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன் சாமி. நடுவில் வேற இந்த ஆடு வேற வந்து வேற உயிரை வேற வாங்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா டே 5க்கு வேற வந்துட்டோம். ஆனால் போனஸ் டேன்னு என்னவோ சொன்னாங்களே. ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம நம்பிலாம் இருக்கக்கூடாது மக்களே. இந்த டேவிலையா நம்ம எப்படியா நம்ம தப்பிச்சாகணும். என்னங்க இது ஏங்க எங்கேருந்தோ இந்த கேள்வி வர மாதிரி சவுண்டு வருது. அங்கே என்னவோ நிழல் மாதிரி என்னவோ தெரியுது. இருங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். திடீர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உச்சி மண்டையிலேயே நறுக்குன்னு அது கையில் வச்சுருக்கிற அந்த உருட்டுக்கட்டையை வச்சு போடுற போகுது. டேய் ஆல்ரெடி நம்ம வேற இந்த கார் எஸ்கேப்பில் வேற ஓவராக ஆடித்தோண்டா ஈஸி மோடில் இருக்கும்போது. பார்த்து போடா டேய் பார்த்து போடா. டே 5ல் இருக்கும்டா டே 5ல் இருக்கும். பார்த்துப்போ சொல்கிறது கேளு பார்த்துப்போ. ஓகே இப்போ இந்த கேள்வியை நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வலை போட்டாச்சு, மீன் மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான் காலி. 1 நிமிஷம் 30 செகண்டுக்கு கிராணியோட தொல்லை நமக்கு இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் டைரெக்டாக நம்ம இப்போ அப்படியே இங்கே போகிறோம். அது எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சீவர் எஸ்கேப் பண்ணோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ போகிறோம். பட் ஆனால் என்ன அந்த சீவர் எஸ்கேப் பண்ணுற அந்த ஏரியாவில் அந்த ஏஞ்சனினா வேறு இருக்குது. அது என்னென்னலாம் வேலை பண்ண போகிறோம் நமக்கு தெரியலையே. ஸோ இருங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் பேட்லாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு என்னோட 7ஆம் அறிவு சொல்லுது. என் 7ஆம் அறிவு சொல்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம் இருங்க. இப்போ அப்படியே போடா சீமா போடா நடுவில் இந்த பக்குலாம் வரதாண்டா செய்யும். போடா பார்த்துக்கலாம்டா போடா. இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறத மட்டும் பார்த்துக்கினே இருங்க மக்களே. இப்போ இங்கே எதுவுமே தட்டி விடுற மாதிரி எதுவும் இல்லையே. இங்கே இருக்குது. ஓகே இதுக்குள்ளே நம்ம அப்படியே குடிச்சு விட்டுடலாம். குடிச்சிட்டு அப்படியே நம்ம இப்போ இதோ போகுது பார்த்தீங்கன்னா இந்த காவா தண்ணி இதுக்குள்ளே நம்ம அப்படியே நீந்திக்கினே போயிட்டு இருக்கோம். நடுவில் இந்த ஏஞ்சனினா ஒரு வேளை வந்தாலும் நம்ம அதை சேர்ந்து சமாளிக்கலாம். ஐயோ வருது ஓரா உள்ள போறா. ஏங்க இது இந்த கிராணிலாம் கிரிமினல்னா இந்த ஏஞ்சனிலாம் பக்கா கிரிமினலாக இருக்கே. ஐயோ ஏங்க இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கினேனே. சீமா போடா பின்னாடி திரும்பி பார்க்காரடா முருகேசே. ஓடுறா டேய் டக்கு ஐயோப்பா. ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்ச நேரம் மட்டும் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நான் அமைதியாக இருந்துருந்தேன், டோர் சாட்டாமல் இருந்துருந்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்லாக்கி நம்ம அப்படியே எடுத்து போய் இதுக்குள்ளே எனக்கு வென்ச்சுவல் வீல் இந்த வென்ச்சுவல் ஹேண்டில் நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. சீமா போ பேட்லாக்கி கடிச்சிச்சு. என்னங்க இது ஏங்க ஏஞ்சலினா மேலே போகுது. இதாண்டா சரியான சேர்த்து. ஓடுறா. அதுவும் இது வேற நார்மல் மோடு வேறடா. அது வர ஸ்பீடை பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி டார்ச்சர் ஆயிரும் போல இருக்கு. சரி ஓகே சீமா போ வேகமா போடா. ஐயோ எங்க நம்ம இப்போ வேகமாக நம்ம இப்போ போவோம். இந்த கேள்வி திடீர்னு வந்துடக்கூடாது. ஓகே இப்போ இங்கே இருந்துங்கன்னு பேட்லாக்கி டேய் 5-6 நாளுமாடா. டேய் 5-6 நாள்லயாவது கேம் பிளேவை முடிக்கலான்னு நினைச்சேன்டா. டேய் ஆடா பாவீங்களா. டேய் 5-6 நாள்லயாவது கேம் பிளேவை முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரை பண்ணா பாருங்கள. ஐயோ கீழே பிடிச்சி தள்ளி விட போறாங்க. டேய் அடியே நான் திரும்பி ரிவெஞ்ச் கொடுக்க வருவேண்டி. வேணாண்டி. ஜோலி முடிஞ்சுது. இந்த கேள்விக்கு ஒரு நாள் நம்ம ரிவெஞ்சு கொடுத்தே ஆகணும் மக்களே. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கைஸ் போடுவேன்.
கிராணி கேம் பிளேயில் அநியாயமாக தோற்று போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அநியாயம் கிடையாது, கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன். அதனால தான் கிராணி கேம் பிளேயில் தோற்க வேண்டியதாக போயிடுச்சு கைஸ். பட் ஆனால் கவலைப்படாதீங்க, நாம் கூடிய சீக்கிரத்தில் இந்த கேள்வியை ரிவெஞ்ச் எடுப்போம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க மக்களே. பாய் பாய்.